ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வினோத்தேன்னா உடம்பு சரியில்லைங்க, எனக்கு செம்ம ஜுரங்க. இன்றைக்கி என்னால் ஏஞ்சிக்கவே முடியல. அதனால் வேறு லெவல் ஃபீவர் வேறு, ஜுரம் வலிக்குது, தொண்டை வலி, டயர்டு. நல்ல வேலை வீட்டில் சிஎம்சி மாத்திரை ஒன்று இருந்துச்சு, ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு மாத்திரை சாப்பிட்டுட்டு அதாவது குளிச்சுட்டு சுத்தணியில் அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு பூஸ்ட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஓகேங்களா. இப்போ எங்கடா இருக்கிறேன்னா கஸ்டமர் ப்ளேஸில் நம்ம ஓன் போர்டில் ட்ரிப்பு போக போகிறோம். இரும்புல நேற்று குடித்த மகாராணியில் பாதாம் ஜூஸு இப்போ வேலை காட்டுது, அதை மறந்துட்டாங்க. ஓகேங்களா. நேற்று குடித்த பாதாம் ஜூஸு இப்போ வேலை காட்டுது. ஓகேங்களா. அதுதான் இப்போ நிறைய என்னை பண்ணுது, பாடாப்படுத்துது. நைட்டு எத்தனை மணி இடம் 9 மணிக்கு வந்தேங்க. ஓகேங்களா. எங்கடா போக போகிறேன்னா கோயிங் டு வேலூர் டு கடலூர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. கடலூர் ஃபங்க்ஷன் போக போகிறேன். இரும்பல் எப்படி இருக்கிறது பாருங்க. அந்த ஜூஸு குடித்தது தான் எனக்கு தெரிஞ்சு மழை புது மழை வரங்களா, தலை அப்படியே பாரமாக வலிக்குது. காலையில் ஏஞ்சிக்கவே முடியலங்க, மண்டை அப்படியே கூலிங்காக இருக்குது. ஓகேங்களா. பயங்கர கூலிங், ஈரமாகுது. வேலூரில் பயங்கர கூலிங் இருக்குது. ஓகேங்களா. அதுவும் இப்போ வேறு ஏதோ புதுசாக நியூஸ் வேறு அறிவிச்சுக்கிறாங்க. கூலிங் டைமில் நம்ம மூஞ்சி பண்ணு மாதிரி இருக்கிற மூஞ்சிலாம் லைட்டாக அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி ஆகுது. கை காலெலாம் ஒரு டைம் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஓகேங்களா. சுத்தணி போட்டனால தப்பிச்சேன், இல்லைன்னு வச்சுங்க குளிரில் குளிக்கவே முடியாது போல, அவ்வளோ குளிர். 2 டேப்லெட் போட்டு அப்படியே கணந்து உடம்புலாம். இப்போ ஓரளவுக்கு மாத்திரை போட்டனால, இல்லைன்னா இந்த டியூட்டியை நான் மாற்றி விட்டுருக்கேன். திடீர்னு தான் வந்துச்சு இந்த டியூட்டி. சரி போய் ஆகணுமே, டியூ கட்டணுமே அப்படின்றதுக்கோசம் வந்திருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களுங்க. மனுஷனாக பிறந்தா எவ்வளோ தான்டா அனுபவிக்கிறது. அவன் நாடானா நீ வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றான், இவன் நாடானா நீ வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றான். மாறி எத்தனை பேர் தான் வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்றாங்கன்னா அண்ணன் குறுகுறுன்னு பார்த்துன்னு போய் நான் பாட்டுன்னு ஓரமாக தான் நிற்கிறேன். ஒரு வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வீடு பின்னாடி இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் உட்காண்ட்ருக்கேன். இல்லைன்னா நான் அங்கேயே போய் போட்டு உட்காண்ட்ருப்பேன். அவர் 12 மணிக்கு சொன்னார் ஃபஸ்ட்டு, அப்புறம் 1 மணி சொன்னார், இப்போ 2:30 மணின்றாரு, 2 மணின்னாரு, அப்புறம் 2:30 மணி. சரி ரைட்டு வந்தாச்சு. கஸ்டமர் ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அதாவது பணத்தோட அருமை பணம் இருக்கும்போது தெரில, பணம் இல்லாத போது அதோட அருமை தெரியுதுங்க உண்மையாக. ஒரு ரூபாவும் சம்பாதிக்கும் போது அவ்வளோ வலிகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, பணம் அப்போ ஈஸியாக சம்பாரித்தேன், அப்போ இவ்வளோ தேவைகள் இல்லை, இவ்வளோ இதுவும் இல்லை, கஷ்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு ரூபா கூட யோசித்து செலவு பண்ணுற நிலைமைக்கு ஆகிடுச்சு. ஏன்னா ஈஸியாக அதோட ஈஸியாக போய்டும் இல்லைங்களா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனால கஷ்டப்பட்டு அந்த வழிகள் தெரியுது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ போகும்போது இப்போ கடலூருக்கு 4 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு, திரும்பி வரதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். இடையில் அவங்க ஃபங்க்ஷன் போனாங்கன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம். டோட்டலாக 10 மணி நேரம் நான் வண்டி ஓட்டுறது. ஓகேங்களா. போகிறதுக்கு 8 மணி நேரம், இப்போ போகிறதுக்கு 4 மணி நேரம், வரதுக்கு 4 மணி நேரம், 8 மணி நேரம். இப்போ உட்காந்துருப்பாங்க. இது ஒரு டோட்டலாக 10 மணி நேரம்னு வச்சுங்களேன். அந்த 10 மணி நேரத்துக்கு தான் கஷ்டப்பட்டால் தான் அந்த காசு. ஓகேங்களா. இவங்க நினைக்கிறாங்க அந்த 10 மணி நேரம் நான் கண் முழிச்சு, ஓகேங்களா, அந்த கண் முழிச்சு நான் டிரைவிங்காக அவங்கள சேஃபாக இட்டுன்னு போயிட்டு சேஃபாக இட்டுன்னு வரணும். ஓகேங்களா. அதுக்கு எனக்கு எவ்வளோ கூலினா 800ரூபாலேருந்து 1000ரூபா வச்சுங்களேன், இல்லை 1000ரூபா வச்சுங்க, 1000ரூபா. ஓகேங்களா. ஏன்னா 180 கிலோமீட்ரு. ஓகேங்களா. 180 கிலோமீட்ரு போகிறது மட்டும், வரது ஒரு 180 கிலோமீட்ரு, 400 கிலோமீட்ரு ரவுண்டாக எடுத்துன்னு வச்சிங்களேன். 400 கிலோமீட்ரு நான் கண் முழிச்சு, ஓகேங்களா, 2 வீலர் குறுக்கில் வரானா, லாரி குறுக்கில் வரானா, பஸ்ஸு குறுக்கில் வரானா, இவங்களை அழுங்காமல் குலுங்காமல் சேஃப்டியாக எடுத்துன்னு போய் ரிட்டன் வரணும். ஓகேங்களா. அதுக்கு தான் நான் டிரைவர். ஓகேங்களா. கொஞ்சம் கண் அசைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு சொல்லி. ஓகேங்களா. இவ்வளோ வலிகள் வேதனைகள் இருக்குது. இந்த 1000ரூபா வச்சு ஒன்றும் பில்டிங் கட்டுற போகிறதில்ல. ஏன்னா நான் வாங்கின கடன், இஎம்ஐ கடன், அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறது, அப்புறம் என் தேவைகள், இதுக்கு தான் செலவாக போகுது. ஒன்றும் அங்கே பெருசாக அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கலை. இந்த அக்கௌண்ட்டில் ஒரு 40,000 மைனஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 40,000 மைனஸ் இருக்குது, செக் பவுன்சிங்கு. ஓகேங்களா. இதுக்கு சார் ஒரு 100ரூவா போட்டு கொடுங்க சார் நம்ம கேட்டோன்னு வச்சுங்க, அவன் ஒரு நாக்க பிடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். ஓகேங்களா. அவன் ஒரு நாக்க பிடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். நம்மளுக்கு அப்படியே சுருன்னு ஏறும், என்னடா ஒரு 100ரூபா ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுச்சேடா அப்படின்னு. ஓகேங்களா. சார் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 100ரூவா போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால், அதோ கூட இன்னும் போயிட்டு வரதுக்கு உனக்கு 100ரூவா எக்ஸ்ட்ரா வேணுமா,
நல்லா விருப்பப்பட்டு கொடுத்தா நீ வாங்கிக்கோ அப்படின்வாங்க. இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. எவ்வளோ வழிகள் இருக்குது தெரியுமா ஒரு டிரைவருக்குள்ளே. கஷ்டம் இருக்குது. டிரைவர் இல்லைன்னா இன்றைக்கி உலகமே இயங்காது. ஆனால் அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறாங்கன்னு தெரில. ரொம்ப டயர்டாகுதுங்க. நான் கொஞ்ச நேரம் பத்துன்னு தூங்க போகிறேன். கஸ்டமர் ஃபோன் பண்ணும்போது ஏஞ்சி போகலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி நான் ஒரு நாள் நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னா அன்றைக்கி அது நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரில. பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். ஆனால் நம்மளே நம்ம அவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறோம், இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறோன்றாரு. நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு டெய்லி 3 வேளை ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு பத்தாதுக்கு டீ காஃபி குடிச்சின்னு, ஓகேங்களா, எவ்வளோ வலி வேதனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும். வச்சிடுறேங்க. பாய்.